பாரதியாரை தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்களா? இல்லவே இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை என்று ஒரு தலைமுறைக்கே தைரியம் கற்றுக் கொடுத்த மகாகவி. ஓடி விளையாடு பாப்பா என்று குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுத்த கவிஞர். அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் ஒரு தெய்வத்தின் முன் மட்டும் குழந்தையை போல் நின்று முருகா 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 என்று ஏன் அழைத்தார்? அவர் செல்வம் கேட்டாரா? புகழ் கேட்டாரா? நீண்ட ஆயுள் கேட்டாரா? இல்லவே இல்லை. அவர் கேட்டது உலகத்திற்கே மிக பெரிய ஒரு வரம். அது என்ன தெரியுமா? இன்று அதை நாம் தெரிந்து கொள்வோம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். அதுவே முருகப்பெருமானின் திருநாமம். சிறு வயதில் இருந்தே தமிழ், வேதம், ஆன்மீகம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்ட பாரதியார் முருகனை வெறும் கோவிலில் இருக்கும் தெய்வமாக பார்க்கவில்லை. அவரை பொறுத்தவரை முருகன் என்றால் ஞானம், முருகன் என்றால் வீரம், முருகன் என்றால் அச்சமின்மை. அதனால்தான் அவர் முருகனை நினைத்து மனமுருகி பாடிய முருகா 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 என்ற அற்புத பாடலை பாடினார். இது வெறும் பக்தி பாடல் அல்ல, பயம் வந்தால் தைரியம் தரும் பாடல், மனம் சோர்ந்தால் நம்பிக்கை தரும் பாடல், அறியாமையை அகற்றி ஞானத்தின் ஒளியை ஏற்றும் பாடல். முருகனிடம் அவர் கேட்பது தைரியம், ஞானம், நல்ல மனம், நீதிக்காக நிற்கும் மன உறுதி. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் ஆன்மீக பொக்கிஷம் என்ன? ஏன் இந்த பாடல் இன்று வரை ஆயிரக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது? வாங்க, மகாகவி பாரதியாரின் முருகா 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 என்ற அற்புத பக்தி பாடலின் அர்த்தத்தையும் அதில் மறைந்திருக்கும் வாழ்க்கை ரகசியங்களையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும். முருகா, உன் மயில் வாகனத்தில் வந்து உன் வேளால் எங்கள் அறியாமையை அகற்று. எங்களுக்கு நற்குணம், புகழ், திறமை, தவம், வாழ்க்கை வளம் ஆகியவற்றை அருள்வாயாக என்று பாரதியார் முருகனிடம் வேண்டுகிறார். அடியார் பலர் இங்கு உளரே, அவரை விடுவித்து அருள்வாய். முடியா மறையின் முடிவே, அசுரர் முடிவே கருதும் வடிவேலவனே. உன்னை நம்பி வாழும் பக்தர்கள் பலர் துன்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்று. வேதங்களின் இறுதி உண்மையாக விளங்கும் முருகனே, அசுர குணங்களை அளிக்கும் அருளாளனே என்று முருகனை புகழ்கிறார். சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். முருகன் என்பது ஞானத்தின் வடிவம். அவர் நமக்கு துணிவையும் உள் ஒளியையும் தருபவர். கவலையில் இருப்பவர்களின் துயரக் கடலை கடக்க செய்பவர் முருகன். அமராவதி வாழ் உறவே அருள்வாய் சரணம் சரணம், குமரா பிணி யாவையுமே சிதறக் குமரும் சுடர் வேலவனே சரணம். முருகனை சரணடைந்தால் மனவேதனைகளும் வாழ்க்கை துன்பங்களும் நீங்கும். உடல் நோய் மட்டுமல்ல, மனபயம், கவலை, துயரங்களையும் போக்க பாரதியார் முருகனிடம் வேண்டுகிறார். அறிவாகிய கோயிலிலே அருளாகிய தாய்மடி மேல் பொறிவேலுடனே வளர்வாய், அடியார் புது உறவே புவி மீது அருள்வாய். மனிதனின் உண்மையான கோயில் அவனது அறிவு. அந்த அறிவில் முருகன் அருளாக வாழ வேண்டும். அப்போது வாழ்க்கை புதிதாக மலரும் என்று பாரதியார் கூறுகிறார். குருவே பரமன் மகனே, குகையில் வளரும் கனலே, தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபவனே சரணம் சரணம். குருவே பரமன் மகனே, குகையில் வளரும் கனலே, தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம். முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் சிறந்த குரு. வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் வெற்றியும் பயனும் கிடைக்க அவரது அருளை வேண்டுகிறார். இன்று நாமும் முருகனிடம் பொருள் மட்டுமல்ல, பாரதியார் கேட்டதைப் போல ஞானம், தைரியம், நல்ல குணம், மன அமைதி, மனித குலத்திற்கு நன்மை செய்யும் சக்தி, உண்மையின் பாதையில் நடக்கும் துணிவு இவற்றை கேட்டால் அதுவே மிகப்பெரிய அருள். இதுவே உண்மையான முருக பக்தி என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். முருகனை உண்மையாக வணங்குவது என்பது வாழ்க்கையில் உண்மை, தைரியம், அன்பு, ஞானம் ஆகியவற்றை வாழ்வில் கடைபிடிப்பதே. வெற்றிவேல் வீரவேல். ஓம் சரவணபவ.